ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சொல்றாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புல கர்நாடகா அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு கிட்ட அனுமதி வாங்கணும்னு இல்லையே. அந்த நடுவர்மன்ற தீர்ப்புல சொல்லப்பட்ட கர்நாடகா அணை கட்ட வேண்டுமானால் தமிழ்நாடு உள்ளிட்ட கீழமை உரிமை பெற்ற ரைபரியன் ரைட்ஸ் பெற்ற மாநிலங்களுடைய அனுமதி வேண்டும் என்கிறத அவங்க அதை பத்தி பார்க்கவே இல்லை. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை படிக்காம அதை குறிப்பிடாமே ஒரு மத்திய அமைச்சர் பதில் சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சோமண்ணாவுடைய அழுத்தம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. தஞ்சாவூர்ல நின்றுட்டு இருக்கிறேன், வயல்ல நின்றுட்டு இருக்கிறேன். ரெண்டு பக்கம் வயல்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை காஞ்சு கிடக்குது. கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் போறார். போய் அங்க இருக்கிற முதலமைச்சரை குழுவோடு சந்திச்சு பேசி நம்மளோட உரிமைகளை பெற்று வர முடியும் நம்புறார். நமக்கான உரிமைகளை காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அதை உறுதி செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழியா இருக்கும்போது நாமே அங்க போய் நிக்கணும். ஆக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு அளவை கணக்கிட்டுத்தான் காவிரி ஒழுங்காற்றுக்குள்ள உத்தரவு பிறக்கிறாங்க. தண்ணியே இல்லாத போது நீங்க நீக்கணும்னு அவங்களாலே சொல்ல முடியாது. கடந்த காலத்துல திமுக கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்காக அடக்கி வாசிச்சது. நிறைய நேரங்கள் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. இப்போ இதையும் தாவேக்காவும் அதையே செஞ்சு கொண்டு இருக்குது. எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம், நாங்க எடுக்கிறத முடிவு, எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிற நினைப்புல ஒரு செயல்பாட்டுல இருப்பது தவறானது. சும்மா இருந்த இடத்துல இவனே ஆப்புல செருவிட்டு இவனே ஆப்ப தேடி போய் இவனே உட்காந்துக்கிட்டு அப்புறம் குத்துதா கொடைதான் அழுகுறான். நம்ம ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இன்னைக்கு நிலைமையில் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் டெல்டாவில் விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர் நடந்ததுல இந்த வருஷம் 1.5 லட்சம் ஏக்கர் தான் நடந்திருக்கு. வைஸ்தமிழ் நேர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய நேர்காணலில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஈசன் முருகசாமி இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். மேகதாது விஷயத்துல இன்னைக்கு மிக பரபரப்பாக இருக்குது. மேகதாதுல அணை கட்டியே தீர்வோன்னு கர்நாடக அரசு மிக உறுதியாக இருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி மத்திய அரசும் தமிழகத்தினுடைய அனுமதி பெற தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல் நீடிக்கக்கூடிய நிலைமையில தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேகதாது பிரச்சனை என்பது அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2007 காவிரி நடுவர் மன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கு உட்பட்டது. அந்த தீர்ப்புல கர்நாடகா மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடு போய் அதுல சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு மாறுதல் மட்டும்தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு 10 டிஎம்சி தண்ணி குறைச்சு கர்நாடகாவுக்கு 10 டிஎம்சி தண்ணி கூடுதலா கொடுத்தாங்க. மற்ற அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. 2007 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புல கர்நாடகா போன்ற மேலமை மாநிலங்கள், அதாவது லோயர் ரைபரியன் ரைட்ஸ் உள்ள நம்மளை போன்ற கீழமை மாநிலங்கள்கிட்ட அனுமதி இல்லாம எந்த புதிதாக அணையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி மிக தீர்மானமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அதை உச்சநீதிமன்றம் மாத்தவே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சொல்றாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புல கர்நாடகா அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு கிட்ட அனுமதி வாங்கணும்னு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நடுவர்மன்ற தீர்ப்புக்கு மேல வந்த மேல்முறையீடு அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார். அந்த நடுவர்மன்ற தீர்ப்புல சொல்லப்பட்ட கர்நாடகா அணை கட்ட வேண்டுமானால் தமிழ்நாடு உள்ளிட்ட கீழமை உரிமை பெற்ற ரைபரியன் ரைட்ஸ் பெற்ற மாநிலங்களுடைய அனுமதி வேண்டும் என்கிறத அவங்க அதை பத்தி பார்க்கவே இல்லை. நேரடியா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது தவறானது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல 2 நீர்வளத்துறை இணையமைச்சர் இருக்காங்க. ஒருத்தர் ராஜ்பூஷன், இன்னொருத்தர் சோமண்ணா. சோமண்ணா யாரு? கர்நாடகாவோட பாரதிய ஜனதா கட்சியோட எம்பி. அப்போ நம்மளுக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசோட நீர்வளத்துறையில ஒரு இணையமைச்சர் அந்தஸ்துல ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு எம்பி, ஒரு அமைச்சர் அங்க இருக்கும்போது வழக்கமாவே அவங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் தானே, அதை நம்ம மறுக்க முடியுமா? அதனாலதான் இது போன்ற பதில்கள் வருது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை படிக்காம அதை குறிப்பிடாமே ஒரு மத்திய அமைச்சர் பதில் சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சோமண்ணாவுடைய அழுத்தம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியாச்சு. கர்நாடகாவில் இருந்து மட்டும் நம்மளுக்கு 177 டிஎம்சி நம்ம கொடுக்கணும் ஆண்டுதோறும். இதுவரைக்கும் 51 டிஎம்சி அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப 5 டிஎம்சி நீக்கி விட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணியோட நீக்கி விடலன்னு சொல்லி போட்டு அவங்க மேலாண்மை வாரியத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் தஞ்சாவூர்ல நின்றுட்டு இருக்கிறேன், வயல்ல நின்றுட்டு இருக்கிறேன். ரெண்டு பக்கம் வயல்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை காஞ்சு கிடக்குது. மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க.
தமிழ்நாட்டோட 23 மாவட்டங்கள் குடிநீருக்கு காவிரி மட்டுமே நம்பி இருக்கு. எல்லா பக்கம் வறட்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்ய முடியல. ஆங்காங்க கிணற்று பாசனத்தை, ஆழ்வாய் பாசனத்தை நம்பி செஞ்ச விவசாயிகள் பாத்தீங்கன்னா, அந்த செய்ய முடியாம தண்ணி பத்தாம கடுமையான செலவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயிர்கள் கருகி கொண்டிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட நிலைமை மோசமா இருக்கிறது. ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாம் உறுதியான வலுவான நிலைமையில இருக்கிறோம். இப்ப தண்ணி திறந்து விடாத போது, காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய தீர்ப்பை உத்தரவை அமல்படுத்தாத போது நாம் உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கணும். தமிழ்நாடு அரசு செல்லல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் போறார். போய் அங்க இருக்கிற முதலமைச்சரை குழுவோடு சந்திச்சு பேசி நம்மளோட உரிமைகளை பெற்று வர முடியும் நம்புறார். நமக்கான உரிமைகளை காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அதை உறுதி செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழியா இருக்கும்போது நாமே அங்க போய் நிக்கணும். சொல்லுவாங்க, கடந்த காலத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போயிட்டு வந்தாரு, ஜெயலலிதா போயிட்டு வந்தாங்க, அப்ப நாங்க போறல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தேகமும் இருக்குங்க சார். அவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு தீர்ப்பு அப்படின்றது இல்லைங்களா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவர்கள் சென்றது தீர்ப்புக்கு முன்பு, இடைப்பட்ட காலத்துல போனோம். அந்த இடைப்பட்ட காலத்துல போய் தான் ஆகணும். அதுல அன்றைக்கு போன சூழ்நிலைகள் தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு போற சூழ்நிலை பொருத்தம் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா காவிரியில தண்ணி போதுமான அளவு இருக்குது. அந்த போதுமான அளவு இருக்கிற நீர் அளவுகளை கணக்கிட்டுத்தான் ஒழுங்காற்றுக்குள் உத்தரவு போடுறாங்க. அங்க என்னமோ அணைகள் வறண்டு கிடக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தவறு. குறைந்தபட்சமாவது குடிநீருக்காக நீக்கிடணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு அளவை கணக்கிட்டுத்தான் காவிரி ஒழுங்காற்றுக்குள்ள உத்தரவு பிரிக்கிறாங்க. தண்ணியே இல்லாத போது நீங்க நீக்கிடணும்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது. கர்நாடக அணைகள்ல தண்ணி இல்லாதால இப்போதைக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, நிறைய முறை அவங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தண்ணி கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லும் போது, மேகதாது அணையை கட்டுவேன்னு சொல்லி ஐயா டி.கே. சிவகுமார் பிஜேபி, மதச்சார்பற்ற ஜனதாதளம், காங்கிரஸ் எம்பிக்களை கூட்டிட்டு போய் டெல்லியில பயங்கரமா லாபி பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து குழுவா போறாங்க, ஒன்றுபட்டு போறாங்க. கர்நாடகாவுக்குள்ளதான் எங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடு, கர்நாடகாவுக்கு வெளியே வந்து நாங்க கர்நாடகாக்காக, மக்களுக்காக, காவிரிக்காக ஒன்றுபட்டு நிற்போம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, வழக்கமா இது போன்ற பிரச்சனைகள் போது அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு கூட்டப்படுவது இயல்பு. அது இங்க நடக்கவே இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஏன்னா நேற்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கும் பொழுது அதையும் நாங்க தான் செய்யணுமா அப்படின்ற ஒரு மாதிரியான துணியில கேள்வி எழுப்பியிருந்தாங்க. கண்டிப்பா முதல்வர் அவர்கள் அதை கூட்டியிருக்கணும்ல. ஏன்னா மாநிலம் சார்ந்த, மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல எல்லா கட்சிகளும் தனித்தனியா போராடலாம். ஆனா ஒரே கருத்தோட போராடணும், ஒரே கோரிக்கையோட போராடணும். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு தீர்ப்புகள் வழிவகை செய்யப்படல, தமிழரோட அனுமதி வேணும்னு சொல்லி விவசாய சங்கங்களும் இயக்கங்களும் நாம நிக்கிறோம். இங்க திமுகவும் தாவேகாவும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேகதாது அணை கட்டுவதற்கு தனியாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து தீர்ப்பு சொன்ன இடைப்பட்ட காலத்துல இந்த பிரச்சனைக்குரிய காலங்களில் அவங்க 3 அணைகளை கட்டி முடித்து விட்டார்கள். அப்ப அணை கட்டுவதற்காக நடுவர் மன்றத்துக்கு போகும்போது பிரச்சனை நடுவர் மன்றத்தில் இருக்குது, எங்களுக்கு இடைக்கால தடை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாம் ஐயா நடுவர் மன்றம் இருப்பது கட்டுறாங்கன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். அது நடுவர் மன்ற தீர்ப்புக்கு உட்படன்னு நீதிமன்றம் சொல்லும். அப்போ நடுவர் மன்ற தீர்ப்புக்கு உட்படன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நடுவர் மன்றம் கட்டுன தப்புன்னு சொன்னா இடிச்சிட முடியுமா? இடிச்சிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆக இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு நடுவர் மன்றம் வேணும் திமுக எடுத்தது ஒரு மோசமான முடிவு, தற்கொலை முடிவு, சூசைட் டெசிஷன். அதை தாவேக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை வழிமொழியுது. ஆக 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. கடந்த காலத்துல இதே டி.கே. சிவகுமார் திமுகவோட கூட்டணி கட்சியா இருந்தார், இப்ப தாவேகாவோட கூட்டணி கட்சியா இருக்கிறார். கடந்த காலத்துல திமுக கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்காக அடக்கி வாசிச்சது, நிறைய நேரங்கள் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. இப்போ இதையும் தாவேகாவும் அதையே செஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்த ஸ்டெப் போய் நாங்க பேச போறோம்னு சொல்றாங்க. பேச போய் எதை பேச போறாங்க? அவங்க தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்றாங்க, மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு சொல்றாங்க. இல்ல இது சம்பந்தமா பேசவாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்களா? அவங்க கூப்பிடலையே. ஆக பேச கூப்பிடாத போது, நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் போது ரெடியா இருக்காங்களே சார், ஹெலிகாப்டர்ல எல்லாம் கூட்டு போய் காமிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களே. அம்மா அவங்க ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாரம்மா. டி.கே. சிவகுமார் பத்தி தெரியாதா நமக்கு? அவர் ஒட்டுமொத்த தமிழின விரோதிமா. அவர் கர்நாடக முதலமைச்சர் அல்ல, கன்னட இன வெறியர் அவர். ஆக கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு பயன்படாத ஒரு இடத்துல தண்ணி எடுக்க முடியாத இடத்துல வெறும் அவங்களுக்கு 14 டிஎம்சி தண்ணி தான் பெங்களூர்ல குடிநீருக்குன்னு ஒதுக்கிற போது 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கொண்டு போய் சுற்றுச்சூழலுக்கு எடுத்து வனப்பகுதியை அழிச்சு, யானைகள் வாழ்விடத்தை அழிச்சு ஒரு அணை கட்டணும் ஒரு வெறி ஒருத்தருக்கு உருவாகுது. அதுக்காக ஒரு நடைபயணம் போறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஒரு இன வெறியரா இருப்பாருன்னு யோசிச்சு பாரு. 2வது, அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புல தூண்டி விட்டு போராட்டம் பண்ண சொல்றாரு.
உங்களுக்கெல்லாம் 1991 மறந்து விட்டதா அப்படின்னு கன்னட அமைப்புகள் மிரட்டுறாங்க. ஒரு தவறான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில பயணிக்க வேண்டும் தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம், வலியுறுத்துறோம். ஆனா இது குறித்து ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் கூட குறைந்தபட்சம் எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை. எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம், நாங்க எடுக்கிறதா முடிவு, எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிற நினைப்புல ஒரு செயல்பாட்டுல இருப்பது தவறானது. ஏன்னா கர்நாடகா எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா, எல்லா கட்சியும் திரட்டிட்டு போய் ஒரு டெல்லியில வந்து லாபி வர அழுத்தம் பண்றாரு. இங்க இருக்கிற எம்பிக்கள், தமிழ்நாட்டு எம்பிக்களோட டெல்லியில குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு நாள் திமுக எம்பிக்கள் குரல் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற பிரச்சனைகளுக்கு போயிட்டாங்க, வேற திசையை மாத்திட்டாங்க, நாடாளுமன்றம் வேற மாதிரி அவங்க இந்நேரம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டாமா, ஜந்தர் மந்தர் உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்க வேண்டாமா? எதுவுமே நடக்கலீங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் கட்சிகள், நான் தான் செஞ்சேன் பாத்தியா, நான் தான் அறிக்கை விட்டேன் பாத்தியா, நான் தான் முடிவெடுத்தேன் பாத்தியா, நான் தான் மேகதாதுக்காக போராடணும் பாத்தியா, நான் தான் காவிரிக்காக போராடணும் பாத்தியா, தன்னலை முன்னிலைப்படுத்துவதற்காக, தங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்கோரை ஏத்திக்கிறதுக்காக, தங்க தொண்டர்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக, நான் தான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக இவர்கள் போட்டி போடுகிறார்கள் ஒழிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கை இல்லை. இன்னொன்னு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிரதமரோட குட் புக்ல இருக்கிற கட்சி, பிரதமருக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சியா இவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தங்கள் கூட்டணியை தமிழ்நாட்டு நலனுக்கு பயன்படுத்துற விதத்துல நேரா போய் ஒரு குழுவோட பிரதமரை சந்திச்சு, நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு, மேகதாது கட்டக்கூடாது, காவிரிக்கு தண்ணி விட சொல்லுங்கன்னு ஒரு முறைக்கு 2 முறை 4 முறை சந்திச்சு வலியுறுத்திட்டு, அதற்கப்புறம் ஒரு பிரதமர் ஏத்துக்கலன்னா இவங்க ஊர்வலம், பேரணி, மாநாடு போலாம். இவங்க என்ன பண்றாங்க, சேம் சைடு கோல் போடுறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிராக ஒரு ஆன்சர் வரும்னு தெரிஞ்சு நம்ம அந்த கேள்வி கேட்போமா? நீதிமன்றத்தை அதை கேட்கவே மாட்டோம், அரசியல் அதை யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஐயா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேகதாதுல கர்நாடகா அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டோட அனுமதி தேவையான்னு கேட்கிறார். அவர் எடுத்தது இல்லைங்கிறார். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க போய் இந்த மாதிரி ஒரு பதில் வருது. அதாவது அந்த சேம் சைடு கோல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வி எடுத்து வச்சு இன்னைக்கு டி.கே. சிவகுமார் பாத்தியா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை, நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு, அப்ப எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு வாதத்தை வலுப்படுத்துவதற்கு, மத்திய அரசோடு பேசுவதற்கு, சண்டையிடுவதற்கு, நிர்பந்தம் கொடுப்பதற்கான ஒரு கேள்வியை கேட்டது யார்? ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாத்தீங்களா, இந்த கேள்வி யாருக்கு எதிராக போய் நிக்குது? இதுக்கு எதிராக எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கணும், முதல்வர் கடிதம் எழுதுறாரு. அமைதியா இருந்த இடத்துல நம்மளுக்கு எதிரான ஒரு கேள்வி நாமளே கேட்டு நம்மளே சொல்லுமில்ல, ஊர்ல ஒரு பழமொழி, சும்மா இருந்த இடத்துல போய் இவனே ஆப்புல செருவிட்டு இவனே ஆப்ப தேடி போய் இவனே உட்காந்துக்கிட்டு அப்புறம் குத்துதா கொடையதுன்னு அழுகுறான்னு நம்ம ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இன்னைக்கு நிலைமையில் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு முதல்வர் பேசியிருந்தாருன்னா, ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து போய் பிரதமரை பார்த்துட்டாங்க, இந்த கேள்விகள் தனிப்பட்ட முறையில் எழுப்பி இருக்க மாட்டார்ல. திமுக சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு நீங்க கூட்டுறீங்களா நான் கூட்டுறோம், அவையிலும் கேட்க மாட்டாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. ஆக இந்த மாதிரியான தன்னுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்ள, உயர்த்தி கொள்ள இந்த வேலைகள் தான் தமிழ்நாட்டில் நடக்குது ஒழிய வேற எந்த வேலையும் நடக்கலமா. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்காக தான் 2 கட்சிகள், அதாவது 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு போக்குதான் நிலவி வந்துச்சு. ஏன்னா இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை மீறி இவங்க அணை கட்ட முடியாது அப்படின்ற ஒரு உத்தரவாதம் இருந்த நிலைமையில இன்னைக்கு இப்படியான ஒரு பதில் ஒரு மத்திய இணை அமைச்சர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா இதே பார்த்தோம்னா கடைசி போன வருஷம் பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் சொல்லும் பொழுது எந்த மாநிலமும் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முரண்பட்ட பதில்கள் இந்த ஓராண்டுக்குள்ள வரதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க சார்? தமிழ்நாட்டோட ஒற்றுமையின்மைதான் இதற்கு காரணம். அவரவர்கள் அந்தந்த அரசியல் கட்சிகள் மாநிலத்துல பொது முடிவெடுத்து அதை வலியுறுத்தாமல் தான் தோன்றித்தனமாக செய்வதுதான் காரணம். இதுதான் இன்னைக்கு இவர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சதுதான் பெருசு, நான் செய்யறதான் பெருசு, நான் தான் காவிரிக்காக போராடினேன், நான் தான் மேகதாதுக்காக போராடினேன், தன்னை காட்டிக்கொள்ள, விளம்பரப்படுத்திக் கொள்ள, மார்க்கெட்டிங் தான் இதை செய்யறாங்களே ஒழிய மற்றபடி இவர்கள் எதையுமே செய்யவே இல்லை. கர்நாடகா யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு விவரமா சொன்னேன், எவ்வளவு சிறப்பா அந்த வேலை செய்யறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு லாபியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காவிரி வழக்குகள், மத்திய அரசுக்கு எதிரான வழக்குகள் நிறைய வழக்குகளை தமிழ்நாடு தோத்துட்டே இருக்கும். டெல்லியில இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா உயர் மருத்துவ இடஒதுக்கீட்டு இடங்களை 151 இடங்களை இழந்தோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கே நடத்த மாட்டாங்க. ஏனோ தானோன்னு சொல்லி மேம்போக்கா ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் நியமிச்சுட்டு இங்கிருந்து போய் வழக்கை பிரீஃப் பண்ண மாட்டாங்க, அட்வொகேட் ரெக்கார்டுன்னு பிரீஃப் பண்ண மாட்டாங்க, சீனியர் கவுன்சிலும் படிக்க மாட்டாங்க. ஃபீஸ் வந்தாச்சா வாப்பா நான் பாட்டுக்கு போய் நம்ம சும்மா நின்றுட்டு வரோம், பேசுறத பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு போவாங்க.
பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்து வச்சு சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இன்டர்நேஷனல் ரூலிங் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ற சிஸ்டமே இல்ல. ஆனா அதே கர்நாடகா போய் பாருங்க, இருக்கிறதுலே ஹரீஷ் சால்வே மாதிரி முக்கியமான அட்வொகேட், பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்டை கொண்டு வருவாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநிலத்தோட நலனை காப்பாத்துவாங்க. ஒட்டுமொத்த அமைச்சர் போய் நின்று மானிட்டர் பண்ணுவார், செக்ரட்டரி போய் நின்று மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு 20 பேர் கொண்ட குழு போய் அங்க வந்து அந்த கேஸ வழக்க நடத்தும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்பாடே கிடையாது. இந்த காவிரி தொழில்நுட்ப குழு உறுப்பினர் ஒருத்தர் கூட்டிட்டு போயிருவாங்க, அப்புறம் நீர்வளத்துறை செயலாளர் போவாங்க. இவங்க 2 பேரும் தான் 20 வருஷமா போயிட்டு இருக்கிறாங்களே, போய் எந்த ஒரு தீர்வும் வரலையே. அப்ப இது குறித்த இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ் எங்களை போன்ற தன்னார்வலர்கள் நிறைய இருக்கிறோம். அப்ப எங்களே அழைச்சிட்டு போகணும்ல. அந்த மாதிரியான ஏற்பாடு எங்களை இன்னுமே பாத்தீங்கன்னா கர்நாடகா மீது அக்கறை கொண்ட நிறைய வழக்கறிஞர்கள் அந்த குழுவுல தன்னார்வலர்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்கள வெடி வந்து படிக்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, ஸ்டேட்டுக்காக வேலை செய்யறாங்க. இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. நாமளே விரும்பி போய் கடல அவங்க சேர்த்துக்கிறது கிடையாது. ஆக ஒட்டுமொத்தமாக வழக்கு நடத்துறதுல கூடிய பலவீனமான முறை, லெத்தாஜிக் ஆட்டிடியூட், இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு இதையும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்திட்டு இருக்குது. இது உச்சநீதிமன்றத்துல காலந்தோறும் தொடர்ந்துட்டே இருக்குது. 25 வருஷமா இப்படி இருக்குது. ஆனா இதுவே அரசியல்வாதிங்க பாருங்க, ஊழல் கேஸ்னா முன்ஜாமீன் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வக்கீல வைப்பாங்க, உடனே முன்ஜாமீன் வாங்கிட்டு வருவாங்க. அரசாய் போறாங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க, 2 கட்சியிலும் இருக்கிறாங்க. வெயில் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா எமாம்பெரிய வைக்கல், இன்டர்நேஷனல் வைக்கல் எல்லாம் கூட நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி ஆர்வமான அக்கறையான அணுகுமுறை ஸ்டேட் இஷ்யூல இல்ல, பர்சனல் இஷ்யூல மட்டுமே இவங்க டீல் பண்றாங்க. கவனிச்சு பாத்திருக்கீங்கல்ல, நான் சொன்ன ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்லலாம். ஒண்ணுமில்ல, அஇஅதிமுக கட்சி விவகாரத்துல எத்தனை முக்கியமான வழக்கறிஞர்களா வாதாடினாங்க. இதே அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது காவிரி பிரச்சனை இப்படி வாதாடிச்சா? திமுக ஊழல் வழக்குகள் 2G வழக்குகள் எம்மாம்பெரிய வைக்கலாம் கொண்டு வச்சாங்க. எவ்வளவு பெரிய வழக்கறிஞர் படம் இறக்குனாங்க. அவங்க வழக்கறிஞர் படம் எப்படி வேலை செஞ்சது? இதே காவிரி பிரச்சனைக்கு அதே மாதிரி வேலை செஞ்சாங்களா? இதே தாவக கரூர் இஷ்யூல அந்த துர்மரணங்கள் ஏற்பட்ட நிகழ்வுல எவ்வளவு பெரிய வழக்கறிஞர் எல்லாம் வச்சு வழக்கு நடத்தினாங்க. இப்போ அந்த வழக்கில் நடத்த நடைமுறை எடுக்கிறாங்களா? இப்ப தன் கட்சிக்கு தனக்கு பிரச்சனை வரும்போது மிகப்பெரிய வழக்கறிஞர் படையோடு போறது, வாதாடுறது, ஜெயிச்சுட்டு வர்றது, தம்பட்டம் அடிச்சுக்கிற வேலை செய்யறாங்க. அப்ப வழக்கறிஞர் படை பூரா வேலை செய்யுது, கட்சி பூரா வேலை செய்யுது. ஆனா தமிழ்நாட்டு நலனுக்காக வரும்போது, மக்கள் நலனுக்காக வரும்போது இவர்கள் அது போன்ற அணுகுமுறை கையாடுவதில்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அப்படி ஒரு ஜோல்டிங்கான வேலை செஞ்சுட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையாக இருக்குதுங்க. இது மிகப்பெரிய வருத்தமான வேலை, இது மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய துயரமான விஷயம். நாங்க உங்களுக்காக பாடுபடுறோம், எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி போட்டு இவங்க என்ன பண்றாங்க? ஊழல் வழக்குகளை தங்களை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கிற நடவடிக்கைகளை, முயற்சிகளை தமிழ்நாட்டுக்கான வழக்குல அவங்க எடுக்கிறதுல தானுங்க மிகப்பெரிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம்னு நான் சொல்றேன். நீங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்கீங்க, நிச்சயமா நீங்க விளக்கமா சொன்னீங்க. இந்த வழக்குகளுக்கு கூடிய தொய்வு முறைகளை விளக்குனீங்க. அதற்கு அடுத்தபடி இப்ப நீங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்கீங்க, இன்னும் தண்ணி திறந்து விடல. கடந்த ஆண்டு விவசாயம் ஒரு பெரிய அளவுல நடந்துச்சு. இந்த ஆண்டும் அதே அளவுக்கான விவசாயம் நடைபெறுதா? ஆனா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் குறைஞ்சிருச்சு. இங்க விவசாய பயிர்கள்லாம் இப்பயே கருகக்கூடிய நிலைமை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஒழுங்காற்று குழுவும் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லியும் கூட இன்னும் அதுக்கான நடவடிக்கையானது எடுக்கப்படவே இல்லை. நீங்க இந்த ஒட்டுமொத்தமான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த விவசாயம் இந்த வருடம் டெல்டால எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் டெல்டாவில விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர் நடந்ததுல இந்த வருஷம் 1.5 லட்சம் ஏக்கர் தான் நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல 1.5 லட்சம் ஏக்கர் தாமா நடக்குது. அந்த 1.5 லட்சம் ஏக்கர்ல பாதி இடங்கள்ல பயிர்கள் தண்ணீர் இல்லாம கருகி விட்டதம்மா. நீங்க அறுவடை பண்ணும்போது அது 1 லட்சம் ஏக்கரா சுருங்கி போயிடும். அந்த அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. அங்கங்க ஆள் உலாய் கிணறு வசதி இருக்கிற விவசாயிகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு, தரிசா இருக்கு, கால்நடைகள் தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதுதான் அங்க நிலைமையா இருக்குது. இந்த மக்களுடைய பொருளாதார வாழ்வை கடுமையா சுரட்டி போடும். கால்நடைகளுக்கு மிகப்பெரிய தீவன பற்றாக்குறை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அரிசி விலை, நெல்லு விலை பயங்கரமா உயரும். பொதுமக்கள் கடுமை சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இதை உணர்ந்து இவர்கள் இதற்கான ஆக்கப்பூர்வ வேலை செய்யறாங்களா? இவங்க செய்யறதே கிடையாது. அரசியல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? இருக்கிற கருப்பு பணத்தை போட்டு நெல்லை வாங்கி அடிக்கிட்டு இருக்காங்கம்மா, அரிசியாய்க்கு அதிக விலைக்கு சம்பாதிக்கலாம்னு. மக்கள் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கும்போது அதுல கூட வருமானம் பார்க்கிற வேலையை அரசியல்வாதி கூட செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கிறத யாரும் உணரவே இல்லைங்கம்மா. நிச்சயமாங்க சார். நீங்க தமிழக அரசு எடுத்துக்கொள்கிற நடவடிக்கை, கர்நாடகா நடவடிக்கைகளையும் சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து கர்நாடகால தண்ணி வர்றதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை போறாங்க, மேகதாது விஷயத்திலையும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களை நீங்க பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உழவர் உறவுகளுக்கும் நன்றி.